28 அதிகாரம் 17 வசனம். ஒரு வாசிப்போம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அந்த தூதன், அந்த விழுந்து போவதற்கு முன்னதாக அவனுடைய தூதன், அவனுடைய தேவன் எப்படி வச்சிருந்தார் பாருங்க. அழகினால், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால், உன் மினுக்கினால், நம்ம பாஷையில சொல்லுவோம்ல மேனா மினுக்கின்னு சொல்லுவோம்ல, மேனா மினுக்கி. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ஓகே, எதனாலெல்லாம் மேட்டிமை? இருதயம் எதனாலெல்லாம் மேட்டிமை ஆயிற்று? எதனால? இதெல்லாம் ஆதியில, பூமியில இல்ல. எங்கே? தேவனுடைய பர்வதத்தில் தேவன் சிருஷ்டித்த தூதர்களில் பிரதான தூதனாகி இருந்த ஒருவனிடத்தில் உண்டானது. தேவன் அவனை அழகா சிருஷ்டித்தார். தப்பு இல்லை. அது தேவனுக்கு தான் மகிமையை செலுத்தணும். அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஒரு ரிச்னஸ். இந்த காசு பணம் நம்ம சொல்ல வேண்டாம். ஓகே, அவனுடைய பொசிஷன், அவன் எங்க இருந்தான் பாரு. அவனுடைய அடுத்தது, அவன் எதன் நிமித்தமாய், அவனுடைய இன்னொரு காரணம். 12 வசனம். மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து நீ புலம்பி அவனை நோக்கி, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதலும், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். அடுத்து ஞானத்தால் நிறைந்தவன். ஏற்கனவே அழகு சொன்னோம். அது அழகு சாதாரண அழகு இல்ல, பூர்ண அழகு, ஞானம். அடுத்தது அவனுடைய பொசிஷன் பாருங்க. சில பேருடைய பொசிஷனால, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். 14 வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அப்ப இதுதான் நீ உலகத்துல நாம பார்க்கிறது. எதுல இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு பணத்தினால் மேட்டிமை, தங்களுடைய பேக்ரவுண்டுனால, அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய டிரான்சாக்சன்ஸ்னால அவருடைய மேட்டிமை, அவருடைய அழகுனால மேட்டிமை, அவருடைய கலர்னால, அவருடைய அழகுனால, அவருடைய மினுக்கினால், அவருடைய ஞானத்தினால், அவர்கள் வழிவந்த காரியங்களினால், இதெல்லாம் இருந்ததுனால நான் என்ன உயர்த்தலாம், எனக்கு தகுதி இருக்கு, நானும் தேவனை போல ஆகுவேன் அப்படின்னு 2 வசனத்துல பாருங்க. 28 அதிகாரம் 2 வசனம். அவன் என்ன சொல்லிட்டான்? தன் இருதயம் மேட்டிமை கொண்டு, கர்த்தனாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன். ஹார்ட்ல சொல்லிட்டான் பாருங்க, நான் தேவன், நான் தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும், அந்த தீருவினுடைய அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீ மனுஷனே இல்லாமல் நீ தேவன் அல்ல. இந்த ஆவி உடையவனாய்தான் லூசிஃபர் இருந்தான். தன் இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, மேட்டிமை கொண்டு நான் உயர்த்துவேன், நான் தேவனை போல ஆவேன், என்னுடைய அழகின் நிமித்தம், ஞானத்தின் நிமித்தம், என்னுடைய பொசிஷன் நிமித்தம் தன்னை எண்ணுகிறதற்கு மிஞ்சி தன்னை உயர்த்தினான். விளைவு என்ன பாருங்க? விளைவு 16 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 16 எசேக்கியேல் 28:16. நல்லா இந்த வார்த்தையும் கவனிக்கணும். வியாபாரத்தினுடைய மிகுதி, பிசினஸ் அதிகரிக்க சைமல்டேனியஸா ஒருத்தவங்களுடைய வயலன்ஸ் அதிகரிக்க கூடாது. ஜாக்கிரதை. அப்படின்னா ஸ்டாப், பிசினஸ் பெருக பண்ணிடாதீங்க. ஜாக்கிரதை. உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அர்த்தம். கண்ணை மறைச்சிரும். பிசினஸ் அப்படியே அதிகரிக்க பொருளாசை, பண ஆசை அப்படியே விஸ்தரணம் பண்ண 1 தீமோத்தி 6 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீமைகள் எல்லாம் வரும். அதுல என்ன ஆகும்னா, கொடுமை அதிகரிக்குமா. கொடுமை, முரட்டுத்தனம், மூர்க்கம், மரியாதை திறனமா பேசுறது, ஃபைட் பண்றது, கோபம். அருமையான சகோதரனே, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசம் பண்ணும். ஆண்டவரே, என்னை எங்கேயோ கொண்டு போகுது. இந்த வார்த்தை பாருங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை, உன்னுடைய வயலன்ஸ், உன்னுடைய கொடூரத்தனம், உன்னுடைய மூர்க்கம், உன்னுடைய வாயின் வார்த்தைகள், நீ ஃபைட் பண்றது, சண்டைக்காரனா இருக்கிறது,
தர்க்கம் பண்றது அதிகரித்து நீ என்ன செய்தாய்? பாவம் செய்தாய். என்னுடைய பெட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு நான் போக கூடாதா? தாராளமா போலாம், தாராளமா போலாம். சைமல்டேனியஸா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் மூர்க்கன் ஆகுறேனா? நான் கொடுமை எனக்கு வாழ்க்கையில் எனக்கு அதிகரிக்குதா? தீமை அதிகரிக்குதா? பாவம் அதிகமான செய்யறேனா? we have to be very careful. தீர்வின் அதிபதியை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துல தான் இவனுடைய வியாபாரத்தின் மிகுதியினால் அவனுடைய பிசினஸ் என்ன அப்படின்னா, லூசிபரோட பிசினஸ் தேவதூதர்கள் மத்தியில ஆராதனை படத்துல அவனுடைய எல்லா டிரான்சாக்சன்ஸ், அவனுடைய போக்கு வரத்து காரியங்கள் எல்லாவற்றிலும் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அழித்து போடுவேன். சரியா போச்சா? இப்படிதான் அவனுடைய ஜீவிதத்தினுடைய பெருமை அவனை இப்படி உப்ப பண்ணி அவன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அருமையானவர்களே, இப்ப நாம் இயேசுதான் நோக்கி பார்க்கணும். இயேசுவை நோக்கி பாருங்க. ஒருத்தன் உயர்த்தினா இயேசு என்ன செய்தார்னா தன்னை தாழ்த்தினார். அவர் வந்த வம்சாவளி பாத்தீங்களா? அவருடைய மத்தேயு எழுதின அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய ஜீனியாலஜி, அவர் எந்த ரேஸ்ல இருந்து வந்தார். சமயமாய் ஒரு ஃபேமிலியினுடைய உட்கார்ந்து ஒரு காரியத்தை ஒரு ப்ரொஃபைல் ஒரு திருமணத்துக்கு உண்டான ஒரு காரியத்தை காரியங்கள் ஒரு பையனுக்கும் பொண்ணுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பெற்றோர் பையனுடைய பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட பெண், அருமையான குணசாலியான ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு தாழ்மை உள்ள ஒரு மகள், அருமையான மகள். ஆனாலும் அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்கப் எடுத்து நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸ்ட சொன்னோம். ஆனா அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் ரட்சிக்கப்படலை. பையனுடைய அவர்கள் எல்லாரும் அவிசுவாசிகளா இருந்தபடினால் நாம் பின்னாட்கள்ல எதுவும் அவர்களுக்கு தெரிய வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த ஃபேமிலியினுடைய சில வர்த்தமானங்களை, அதனுடைய ஃபேமிலியினுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் எப்படி எல்லாம் அப்படின்னு நாம காரியங்கள் தெரிய வைக்கும் பொழுது உடனே பையனை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னை கூப்பிட்டு இந்த சம்மதம் எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஓகே, சோத்திரம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பையன் அந்த பொண்ணுக்குரியதான மேட்ச் அது இல்லை, அவ்வளவுதான். தேவனுடைய சித்தம் தெரிஞ்சு போச்சு. ஆகினால் மகளே நீ சோர்ந்து போகாத. இது தேவனுடைய சாய்ஸ் உனக்கு கிடையாது. இது தேவன் உனக்கு முன்குறித்தவர் அல்ல. தேவன் உனக்கென்று முன்குறித்த ஒரு பூமியில எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார். நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியா, ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியும் ரட்சிக்கப்பட்ட பையன்ல இருந்து தேவனுக்கு அருமையான ஒரு மகனை கொண்டு வர நம்ம விசுவாசிப்போம். தேவனை விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்சாகப்படுத்தணும். ஓகே, இப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பூமியில என்னன்னு பாத்தீங்களா, ஃபேமிலி பேக் ரேஸ், அந்த வம்சாவளி. இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா வகையிலும் என்ன செய்யப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம்? சோதிக்கப்பட்டவர். நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு தான் ஆன்சர். ஆண்டவரே, நான் இந்த ஃபேமிலியா இருக்கனே, நான் இன்னாராச்சே, என் ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கே, இப்படி ஒரு இழிவான காரியம் நடந்துருச்சே, என்னுடைய தாய் வழியில, என்னுடைய தகப்பனுடைய வழியில, என்னுடைய தாய் வழியில, என்னுடைய தகப்பனுடைய வழியில இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சே, நான் இந்த வழியில நான் வந்திருக்கனே அப்படின்னு நினைச்சா, my dear sister, my dear brother, my dear family, look unto Jesus. இயேசு கிறிஸ்து எந்த வம்சாவளியில வந்தார் அப்படின்னா, பத்செபால், தாவீது அந்த வம்சாவளியில வந்தவர். தாவீதினுடைய சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நம்மளுடைய மூத்த சகோதரர் ஸ்டடி மாதிரி எடுத்திருந்திருப்பார். நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் இந்த மத்தேயு எழுதின அந்த முதல் அதிகாரத்துல ஒரு 4 சகோதரிகளை காண்பிப்பார். தாமார், இந்த ரூத், இந்த ராகாப் வேசி, பத்செபால், தாமார், ரூத், இதெல்லாம் எந்த ஜீனியாலஜி? இதெல்லாம் ஓஹோவா,
சோ பெருமை அடையக்கூடாது. இப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் இருப்பதற்காக தான் இப்படிப்பட்டதான கீழே எப்படிப்பட்டதுக்கு வந்தார் பாருங்க, இறங்கி வந்தார் பாருங்க. இதுல என்ன மேன்மை? நம்மளுடைய வந்த குலத்தை குறித்து, ஃபேமிலி பேக்ரவுண்ட குறித்து, நம்மளுடைய கேஸ்ட குறித்து, நம்மளுடைய அழகை குறித்து சபையில உட்காந்து கேட்கிறப்ப இவைகளெல்லாம் கேட்டுட்டு வெளியில போகும் பொழுது, ஒரு ஜாதி ஜனத்துக்குள்ள போகும் பொழுது, ஒரு திருமணத்துக்கு போகும் பொழுது, ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள கலந்து போகும் பொழுது, அது மத்தியில எல்லாம் வர்றப்ப ரியாலிட்டி அங்கதான் தெரிய வரும். ரியாலிட்டி அங்கதான் தெரிய வரும். அழகா ஐ லவ் யூ ஜீசஸ். தெலீலா சிம்சோன் இடத்துல இப்படி அழகா சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னா, ஐ லவ் யூ சாம்சன், ஐ லவ் யூ சாம்சன், ஐ லவ் யூ டெய்லி, ஐ லவ் யூ சாம்சன், ஐ லவ் யூ சாம்சன், ஐ லவ் யூ சாம்சன் போட்டிருக்கு நீதிமொழியில். பதிவு இருக்கிறவர்கள் அறை வீட்டுக்குள் எங்க இருந்தாங்கன்னா, உள்ள இருந்தாங்களா, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அண்டர் கிரவுண்ட். பிலிஸ்தியர்கள் எங்க இருக்காங்கன்னா, பதிவிருந்தார்கள். எங்க? ஸ்கிரீனுக்கு பின்னால. ஆனா ஐ லவ் யூ சாம்சன் பேக்ரவுண்ட் எல்லாம் டைப், எல்லாம் டைப், உலகத்தோடு டைப், மாம்சத்தின் இச்சையோடும் கண்களின் நிச்சயோடு ஜீவனத்தின் பெருமையோட டைப். இங்க சர்ச்சுக்கு வந்துட்டா ஐ லவ் யூ சாம்சன், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ. ஹிபாக்ரசி, மாய்மாலம். தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமையை விட வார நாட்களில் ஆண்டவர் பார்க்கிறார். உலக ஜீவனத்தின் பெருமை ஆக்கினைக்குள்ளாம் தீர்க்கலன்னு வச்சுங்க. எதையாவது காரியத்தை குறித்து பெருமை 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 பெருமை, அழகை குறித்து, ஆற்றலை குறித்து, ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, ஃபேமிலி பேக்ரவுண்டை குறித்து, பணத்தை குறித்து மேட்டிமை. அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, உலகத்தை அவங்க ஜெயிக்கல அப்படின்னா பிதாவின் அன்பில்லை, இவர்கள் பிதாவை நேசிக்கல. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ லவ் யூ சாம், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். பிரியமானவர்களே, ஐ லவ் யூ ஜீசஸ் நமக்கு பாட்டுல போயிட வேண்டாம், பாட்டா இருந்துட வேண்டாம். நம் நிஜத்தில் வார நாட்களில் 6 நாட்களில், ஆண்டவரே நான் இந்த உலகத்தை பகைக்கிறேன், என் கண்களின் நிச்சயம் நான் பகைக்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகள், யூடியூப் மோகம், யூடியூப் மோகம், யூடியூப் மோகம். இன்றைய நாட்களில் வாலிபர்கள் நேரத்தை செலவு பண்றது, மேக்சிமம் நேரத்தை செலவு பண்றது தூங்கி நேரத்தை செலவழிக்கிறார்கள். தங்களுடைய உலக சிநேகிதர்களோடு பேசி நேரத்தை செலவழிக்கிறார்கள். இன்னொன்று, செல்போன்ல, ஸ்மார்ட் போன்ல நேரத்தை செலவழிக்கிறார்கள். சரியா போச்சு. 3/24. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒன்று ஸ்மார்ட் போன், இன்னொன்று தூக்கம். முடிஞ்சு போச்சு. இவன் என்ன இல்ல, கண்கள் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இங்க வந்து என்ன பாட்டு அப்படின்னா, அதனால சில பேர் பாட முடியல, அதனாலதான் பாட முடியல, சில பேர் பாட முடியல. உள்ளம் குத்துது, உள்ள வந்து நீ நான் பாட்டு பாடுறேன், நீ நான் பாட்டு பாடுறேன், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு நீ நான் பாட்டு பாடுறேன். அதனால சில பேர் என்ன செய்யறது இல்ல, பாடுறது இல்ல. பிரியமானவர்களே, நாம் நம்மை நாமே உய்த்து உணர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ச்சியாய் சிலுவையில நம் உலகத்தின் இனம் கண்டு நாம், ஆண்டவரே இது மாம்சத்தின் இச்சை, ஓகே நான் சிலுவையில் அறைகிறேன், எனக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இந்த உலகத்தை நாம் ஆக்கினைக்குள்ளா தீர்க்க முடியாது. ஜீசஸ் தன்னை தாழ்த்தினார். அவர் உலகத்தின் மகிமை என்ன செய்யல அப்படின்னா தேடல, உலகத்தின் மகிமை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் உலகத்தின் மகிமை தேடவும் இல்லை, உலகத்தின் மகிமை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. உலகத்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார், நிந்தை சுமந்தவராய் இருந்தார். பிரியமானவர்களே, அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம், அவரை நேசிப்போம். தொடர்ந்து நாம் சிலுவையில் அறைவோம். கடைசி அந்த வார்த்தை சொல்லி நாம் ஜெபம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் உலகமும்
நாம் சொன்ன இந்த உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 17ஆம் வசனத்தில் பூர்வ உலகம், நோவா காலத்தில் இருந்த உலகமும், நோவா காலத்தில் ஒரு உலகம் இருந்தது, பூர்வ உலகம். நோவா காலத்துக்கு முன்னால, நோவா காலத்தில் அது எதால் அழிக்கப்பட்டது? ஜலப்பிரளயத்தால். உலகமும், அன்னைக்கு இருந்த உலகமும், அதனுடைய மாம்சத்தின் இச்சையும், அந்த நாட்கள்ல இருந்ததான அந்த கொடுமையும், அந்த வயலன்ஸும், அந்த எல்லா ஒழுக்க சீர்கேடுகளும், அந்த உலகம் இச்சை எல்லாம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க அப்போ? அந்த பூர்வ உலகம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் போச்சு. ஓகே, தேவனுடைய சித்தத்தின்படி ஒருத்தன் செஞ்சானா இல்லையா? அதன் மத்தியில யாரு? நோவா. நோவாவுடைய பேழை, நோவாவுடைய ஃபேமிலியில் உள்ள 8 பேர் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சந்ததி தான் நாம் இல்லையா? அதுல இருந்து வந்ததுதான். அந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யலன்னு வச்சுங்க, அதன் மத்தியிலும், அப்படிப்பட்ட அந்த உலகத்தின் மத்தியிலும் ஒரு மனுஷன், ஒரு ஃபேமிலி தேவனுடைய சித்தத்தை செய்தது. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் கண்ணால பார்க்கிறதான இந்த உலகம் முழுவதும் என்ன உலகமா இருந்தாலும் சரி, இதுதான் பேஸ். இதெல்லாம் ஒழிந்து போகும், இதெல்லாம் ஒழிந்து போகும், அத்தனையும் ஒழிஞ்சிரும். ஆண்டவரே, இதன் மத்தியில நான் தேவனுடைய சித்தம் செய்யணும், நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், தேவனுடைய பேழையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் பிரியமானவர்களை தேவனோடு கூட என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரமபிதாவே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்காக துதிக்கிறோம். எங்கள் இரட்சகர் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நீர் உலகத்தை ஜெயங்கொண்டீர். நீர் உலகத்தை ஜெயித்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாங்களும் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயங்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகிப்பீராக. அது உலகம், அது எந்த ரூபமாய் இருந்தாலும் நாங்கள் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க டெய்லி ஆண்டவரே சிலுவையில் நாங்கள் அறைந்து, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்கிறது போல, ஆம் தகப்பனே, இந்த உலகத்தை நாங்கள் சிலுவையில் அறையிட்டோம் ஆண்டவரே. எந்த உலகம் உம்மை சிலுவையில் அறைந்ததோ அந்த உலகத்தை நாங்கள் சிலுவையில் அறையிட்டோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் அன்பு கூற வேண்டாம். கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. நாங்கள் உலகத்தான் அல்ல என்பதான ஸ்பிரிட் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, நாங்கள் நடைமுறைகளில் ஆண்டவரே அதை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை போதிப்பீராக. என்னுடைய திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களும், சிறியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் குடும்பங்கள் அத்தனையும், அவர்கள் இருக்கிற பட்டணங்களிலும், அவர்கள் இருக்கிறதான கிராமங்களிலும், டவுன்லையும், வேலை ஸ்தலத்திலும், தகப்பனே, உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்பதை உணர்த்தி வைப்பீராக. பலன் செய்வீராக. எனக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.